This is Sela Pass, altitude 13,700 feet. Today I started my journey from Bomdila and reach here. 100 plus kilometers I traveled so far from the morning. Temperature is very low. So I had some Maggie and coffee in this cafeteria. Welcome to Sela. Have to go more to Tawang. Today's halt at Tawang. Needed to travel 70 kilometers more. So hilly region, it's not easy to ride faster. It's a medium pace only. இப்போ அந்த கெஃப்டீரியாவில் ஒரு 3 கேரளேட்ஸை பார்த்தேன். அவங்க கேரளாவிலேருந்தே பைக்கில் ரைட் பண்ணி வந்திருக்காங்க. சூப்பர், ரொம்ப ஹார்டு தான். 7 days ஆச்சான் அப்டு அஸ்ஸாம் வரத்துக்கு. அப்டு அஸ்ஸாம் கவாத்தியிலேருந்து திருப்பி அங்கேருந்து ரைட் பண்ணி வந்து இது பூம்லா பாஸ்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க. கெஃப்டீரியாவில் மீட் பண்ணி பேசணும். அவங்க நாகாலாண்டில் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் வந்திருக்காங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ ரிட்டர்னிங் ஹோம் அவங்க. நான் இப்போ தான் பூம்லா பாஸ் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பூம்லா பாஸ் விசிட் பண்ணுறது தான் என்னுடைய ஐட்டினரி பிளானு. ரீச் ஆக முடியல. ஆஸ் பர் டைமிங், அந்த டைமிங்கில் நான் ஐட்டினரியில் ஃபிக்ஸ் பண்ண டைமிங்கில் ரீச் ஆக முடியல. ஆஸ் பர் ஐட்டினரி திராங் ரீச் ஆகிருக்கணும். பட் 60 கிலோமீட்டருக்கு பிஃபோராகவே ஸ்டாப் ஆகிட்டேன் டியூ டு சம் டிராஃபிக் ஹெல்டப்பு 1 hour. அதுக்கப்புறமா செக் போஸ்ட் அருணாச்சல் என்டரில் செக் போஸ்ட்டில் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸு. பைக் எங்கே எடுத்த, யாரோட பைக்கு, ஓனர் பேர் என்ன, அப்புறம் எனக்கு வாங்கி கொடுத்த நான் ஐஎல்பி பாஸ் வந்து குரூப் பாஸ் எடுத்துட்டேன். அதனால் அந்த குரூப் மெம்பர்ஸ்லாம் எங்கே, அவங்கெல்லாம் ஏன் முன்னோட வரல, இந்த மாதிரி செவரல் கொஸ்டின்ஸு. சரி, குரூப் மெம்பர்ஸ் தனித்தனியாக வராங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு அசிஸ்ட் பண்ண ஒரு குரூப்பில் சேர்த்து விட்டார் ஐஎல்பியில். எல்லோரும் தனித்தனியாக தான் ட்ராவல் பண்ணுறாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ரிலேட்டடாக நிறையா கொஸ்டின்ஸு, அதை ஆன்சர் பண்ணி வெளியில் வரத்துக்குள்ள ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா லஞ்சு, பேக்கடு லஞ்சு தான். நான் வந்து நேற்று ரூமில் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ ரைஸ் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அதுக்கு இப்போ லஞ்ச் முடிச்சுட்டு அப்படி ரைட் பண்ணி வந்தேன். பார்த்தா ஒரு இடத்துல ரோடு ரிப்பேர், லேண்ட்ஸ்லைடாக இருந்துக்கலாம். பட் அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு 1 hour எல்டப் ஆகிடுச்சாங்க. ஸோ ரீச் பண்ண முடியல. அதனால் போம்டிலான்னு ஒரு ஊரில் பெட்ரோல் பங்க்கில் கேம்பிங் பண்ணேன். பட் பெட்ரோல் பங்காக இருக்கிறதுனால இன்றைக்கி மார்னிங் எதுவும் குக் பண்ணல. சரி, அங்கேருந்து ஒரு 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்லோவாக தான் வந்தேன். டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால ரைடிங்கில் ரொம்ப குளிர், அதோட லோ டெம்பரேச்சராக தெரியுது. நான் அங்கே பொம்டிலாவில் ரீட் பண்ணது வந்து 4 degree சென்டிகிரேடு. இப்போ ரைடிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 degrees 1 degree இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு லோ டெம்பரேச்சர். ஸோ ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ண முடியல. ஃபாஸ்ட் மீன்ஸ் 30 கிலோமீட்டர்ஸே ரைட் பண்ண முடியல. ஸோ 25 அது மாதிரி கிராஜுவலாக வந்துட்டு இருந்தேன். சரி, நான் ஸ்டாப்பாக வந்தேன். நடுவில் ஒரு இடத்துல டீ சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாப் சேலா பாஸ். இதுதான் சேலா பாஸ். இது வழியாக ரீச் ஆகிருக்கேன். அப்புறம் தவாங் போனோம். தவாங்கில் ஹால்ட்டு. லெட்ஸ் சி. நோட்டீஸ் போர்டு, இன்ஃபர்மேஷன் போர்டு சொல்லுது தவாங் வந்து 77 கிலோமீட்டர். ஸோ இன்னும் ஒரு 3 hours ஆகும்னு நினைக்கிறேன் 77 கிலோமீட்டர். ஏன்னா ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப லாட்ஸ் ஆஃப் பெண்டு, ரொம்ப
ஸ்லோவாக தான் வரணும். அதுக்காக 3 hours ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம புறவி நல்லா தான் கோஆப்ரேட் பண்ணுது. பட் வெயிட்டு தான் எக்கச்சக்கமான வெயிட்டு. ஒரு வழியாக கேரியர் இருந்ததுனால அழகாக பேக் பண்ண முடிஞ்சுது. டென்ட்டு, பேகு, அடிஷ்னல் பேகு அப்படின்னு. சேலா பாஸ் கிட்ட ஒரு லேக் இருக்குது. இதுதான் லேக்கு. பாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 kilometer வந்திருப்பேன். பட் லேக் அரவுண்டு தான் இது. பார்த்திங்களா, ஃப்ரோசன் லேக். எல்லாம் மக்கள் அங்கே வாக் பண்ணுறாங்க லேக்கில். ஒரு 2 பேர் படுத்து கூட ஃபோட்டோலாம் எடுத்துருக்காங்க. இது வரைக்கும் மூவிலையும் டாக்குமெண்ட்ரிலையும் நான் பார்த்தது. அதான் நேரில் பார்க்குறேன் ஃப்ரோசன் லேக்கை. செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் கூட வாக் பண்ணி. Walking on the frozen lake. This is Sela Lake, no? Yeah, Sela Pass. Sela Pass lake. Yeah. பாருங்க மக்களே, ஃப்ரோசன் லேக்கு. நம்ம எல்லாம் பிக்சரில் தான் பார்த்துருப்போம், இல்லை எதுனா டாக்குமெண்ட்ரியில் வாட்ச் பண்ணியிருப்போம். நான் லைவாக ஃப்ரோசன் லேக்கில் வாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், கீழெல்லாம் எவ்வளோ திக்காக இருக்குன்னு தெரியல ஹைஸு. ஒரு பயம் இருக்குது. மற்றவங்களாம் நடந்தாங்க, சரி ஸோ வாக்கபிள் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அப்படியே வாக் பண்ணுறேன். இங்கே பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்கள். கிராக்காய் உள்ள போனால் அவ்வளவுதான். கயா ஹாப்பி வாக்கிங்.